ஹாய், ஹலோ. ஸோ, உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல 2 விதமான பைல் குடுத்துருக்கேன். பைல் 1, பைல் 2. ஸோ, பைல் 1 111, பைல் 2 222. இந்த 2 பைல்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. அத சூஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்க மனசுல இப்ப இந்த நிமிஷம் அதாவது உங்களோட பார்ட்னர் யார் இருக்காங்களோ, யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, யாரோட நீங்க வாழணும்னு நெனைக்கிறீங்களோ, அல்லது யார நீங்க உங்க லைஃப்ல வேணும், அவங்களோட என்னோட மீதி லைஃப் நான் வாழணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அவங்களோட பேர கண்ண மூடி 3 தடவ சொல்லுங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வச்சுக்காம, இந்த 2 பைல்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. நல்லா யோசிச்சு, நல்லா நிதானமா யோசிச்சு, அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ரீடிங் ரொம்பவுமே பெர்ஃபெக்ட்டா, ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் உங்களோட லவ் லைஃப்ல உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சா மட்டும் தான், நீங்க ஒரு கிளியரான முடிவுக்கு வர முடியும். ஸோ பைல் 1 111, பைல் 2 222. இது 2த்துல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ல ஏதாவது ஒண்ணு பிடிக்கும்னா, அத கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் அல்லது பைல் நம்பர் அது 2த்தையும் வச்சு உங்களுக்கு எது ரொம்ப மனசுக்கு ஒத்து வர மாரி இருக்கோ, மனசுக்கு ரொம்ப புடிச்சிருக்கோ, அதுல ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல உங்களோட பார்ட்னர் அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கிளைம் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. ஓகே. ஸோ பைல் 1 111 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கான ரீடிங் நம்ம பார்க்க போறோம். ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ். உங்க பார்ட்னரோட நேம 3 டைம்ஸ் சொல்லிட்டு அவங்களோட முகத்தை உங்க மனசுல நினைச்சு பாருங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாம அவங்களோட ஃபேஸ அப்படியே உங்க மனசுக்கு கொண்டு வாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒன்லி ஃபார் மை கியூட் ஃபேமிலி டாரோ கைட் தமிழ் ஃபேமிலி. ஸோ பைல் 1 111. ஓகே. ஓகே. ஸோ உங்களோட பார்ட்னர் அல்லது நீங்க ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி அல்லது கடகராசி, விருச்சக ராசி, மீன ராசியில ஏதாவது ஒரு ராசியா இருக்கலாம். இல்லாமையும் இருக்கலாம். இது ரெசனேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஓகே. அவங்களோட இனிஷியல் ஹெச், டி, என், ஒய், சி, ஹெச், இசட், டிஹெச், பிவியூ, டபிள்யூ, பிஜே, கேஹெச், ஏபி, சி, எஃப், எல், என், பி, டபிள்யூஎக்ஸ். அவங்க மேஷராசி, சிம்ம ராசி, தனுராசியாவும் இருக்கலாம். ஸோ இப்போ உங்க ரீடிங் பார்க்கலாம். இந்த இனிஷியலோ அல்லது அவங்களோட ராசி எது ஒத்து வந்தாலும் உங்களுக்கு இந்த ரீடிங் கன்ஃபார்மா உங்களுக்கு தான். அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பட் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகணும். உங்களோட பார்ட்னர் உங்களை நினைச்சு ரொம்பவுமே ஒரு வருத்தத்துல இருக்காங்க. ரொம்பவுமே ஒரு அமைதியா உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. அவங்க முன்னாடி உங்களை எப்படி நடத்துனாங்களோ அதே மாதிரி நீங்க அவங்கள நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உங்கள அப்படிலாம் நடத்தியிருக்க கூடாது, உங்கள அப்படிலாம் கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது, 1000 பேர் இருந்தாலும் உங்கள அப்படி நடத்தியிருக்க கூடாதுன்னு ரொம்ப நினைக்கிறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில டேட் ரொம்ப முக்கியமான டேட். மேபி நீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுல நீங்க 2 பேரும் மீட் பண்ணது, நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது, பேசிக்கிட்டது, இந்த மாதிரி எத வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 17, 21, 12, 7, 4, 10, 11, 13. அவங்க உங்ககிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்களோ, நீங்க அவங்களுக்கு எவ்வளோ ஸ்டேபிளா நான் உன் கூட நிப்பேன், நான் உன்ன விட்டு போமாட்டேன், நான் என்ன நடந்தாலும் உனக்காக நிப்பேன்னு நீங்க நின்னப்போ, அவங்க எப்படி உங்கள விட்டு போனாங்களோ, இப்ப அவங்களுக்கு நீங்க தேவைப்படுறீங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட வரமாட்றீங்கன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. ரொம்பவே ஒரு வருத்தத்துல இருக்கிறாங்க. உங்ககிட்ட அவங்க தன்னோட லைஃப கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றாங்க. உங்களால மட்டும் தான் அவங்க நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களால மட்டும் தான் குடுக்க முடியும்னு நெனைக்கிறாங்க. 1000 பேர் அவங்கள சுத்தி இருந்தாலும், அவங்க குடும்பத்துல 1000 பேர் இருந்தாலும், நீங்க தனி ஆளா நின்னு அவங்களுக்காக எல்லாமே செய்ய ரெடியா இருந்தீங்க. அந்த விஷயத்த அவங்க இப்ப தான் ஃபீல் பண்றாங்க. நீங்க எப்ப அவங்கள விட்டு போனீங்களோ, ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கம்ப்ளீட்டா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தகுந்த மாரி கால சூழல்கள் மாறிடாதா அப்படின்னு ரொம்பவுமே நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மனசுல நல்லாவே தெரியுது. 1000 நடந்தாலும் இவங்க தான் என்னோட பார்ட்னர். இவங்களோட தான் என்னால வாழ்க்கை. இவங்களோட தான் என்னோட வாழ்க்கையும் அமையப்போகுது அப்படின்னும் நினைக்கிறாங்க.
அதே மாரி மேனிஃபெஸ்டேஷன் நெறைய பண்றாங்க. நெறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, யூனிவர்ஸ் கண்டிப்பா எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்ப்பாங்க. யூனிவர்ஸ் கண்டிப்பா எங்க 2 பேரையும் விட்ற மாட்டாங்க. ஏன்னா, நாங்க நார்மலான ஒரு கனெக்ஷன் இல்ல. இது ஒரு தெய்வீகமான கனெக்ஷன். இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். இது ஒரு சோல்மேட், ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு நியாயத்த குடுக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஏன்னா, அவங்க நெறைய உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த கில்ட் ஃபீல் அவங்க தினம் தினம் அவங்க இரவுல அவங்கள கொன்னுகிட்டு இருக்கு. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. உங்ககிட்ட வரணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, உங்கள்ட்ட அவங்க வர முடியல. அவங்க வீட்ல உள்ளவங்க, அவங்களோட சுத்தி உள்ளவங்க, அவங்க யாருங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட வரணும் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. உங்கள்ட்ட ரொம்ப எமோஷனலான பாண்டிங்க ஃபீல் பண்றாங்க. உங்ககிட்ட அவங்களால இருந்த மாரி வேற யார்கிட்டயுமே இருக்க முடியல. உங்ககிட்ட இருந்த நெருக்கம், நீங்க காமிச்ச கேர், நீங்க காமிச்ச அன்பு, அது யாருக்குமே அவங்க குடுக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே மாரி நீங்க அவங்களுக்காக அவங்க கஷ்டமான நேரத்துல, இங்க நான் சில நேரத்துல பார்க்கும்போது, நீங்க நெறைய பண உதவிகள் அவங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. ஃபைனான்ஷியலாவோ அல்லது எமோஷனல் சப்போர்ட் நெறைய குடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவுமே அ கருமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய அவங்க அவங்க மனசுல ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்த ஏற்படுத்துது. மிகப்பெரிய ஒரு வலிய குடுக்குது. அவங்க உங்கள்ட்டேருந்து ஏதாவது ஒரு அ மெசேஜ் வந்துராதா? ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்ட மாட்டீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்காகன்னு ரொம்ப ஏங்குறாங்க. உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட இது பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பட் அவங்க சூழல் கொஞ்சம் கூட அவங்களுக்கு தகுந்த மாதிரி இல்ல. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தகுந்த மாதிரி இல்ல. ஆனாலும் நீங்க அவங்களுக்கு பண்ண நீங்க அவங்களுக்கு குடுத்த அன்பு, நீங்க அவங்களுக்கு நின்ன சப்போர்ட், அவங்களுக்கு யாருமே இல்லாம, அவங்க குடும்பத்துல உள்ளவங்களே அவங்களுக்காக இல்லாம இருக்கும்போது, நீங்க அவங்களுக்கு நின்னது, அந்த ஸ்டேபிளா நின்னது, இதெல்லாம் வச்சு அவங்க ரொம்பவுமே உங்கள நெனச்சு ஃபீல் பண்றாங்க. ரொம்பவுமே உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. அவங்க இப்போ கர்மா ஃபேஸ் பண்றாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணீங்களோ, அதே விஷயம், அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ, அதே விஷயம் நீங்க அவங்களுக்கு பண்ணும்போது, அவங்களுக்கு இப்பதான் புரியுது. ஸோ, ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு நெறைய இன்ட்யூஷன் குடுக்குறாங்க. நெறைய விஷயத்த யோசிக்க வைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னீங்கங்கிறத ஞாபகப்படுத்துறாங்க. ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்துறாங்க. நீங்க எப்படிலாம் அவங்கள பார்த்துக்கிட்டீங்கன்னு. ஸோ, இப்ப அந்த விஷயம் உங்களோட பார்ட்னர ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ உங்க பார்ட்னர் உங்களோட தனியா உங்கள திருமணம் பண்ணிக்கணும். உங்களுக்காக அவங்க நிக்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷன் குடுக்கணும். ஸ்டேபிளான ஒரு லைஃப் குடுக்கணும். நீங்க ஒரு ரொம்பவுமே அழகான ஒரு லவ் லைஃப்க்கு, ஒரு அழகான மேரேஜுக்கு நீங்க தகுதியானவங்க. ஒரு அழகான மேரேஜ் பார்ட்னராவும் உங்கள நெனைக்கிறாங்க. ரொம்பவுமே உங்கள மிஸ் பண்றாங்க. ரொம்ப அதிகப்படியா உங்கள மிஸ் பண்றாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க 2 பேரும். ஸோ, ரொம்பவுமே டிஸ்டன்ஸ்ல ரொம்பவுமே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறீங்க. ஆனா, உங்கள் மேல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. உங்கள பார்க்கணும், உங்கள்ட்ட பேசணும். ரொம்பவுமே அவங்களுக்கு நாள் நாள் உங்க மேல உள்ள அன்பு அதிகமாயிட்டே இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பேலன்ஸ் குடுக்கணும். நீங்க எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்டேபிள் குடுத்தீங்களோ, அதே உங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. உங்களோட நெறைய இடத்துக்கு டிராவல் பண்ணணும். புது புது இடங்கள பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. ரொம்ப ரொமான்டிக்கா, அட்ராக்ஷனா ஃபீல் பண்றாங்க உங்க மேல. அதே மாதிரி உங்களுக்காக ரொம்ப பேஷன்ஸா வெயிட் பண்றாங்க. உங்க மேல கொஞ்சம் கூட கோவமே இல்லாம, அவங்க இப்ப ரொம்ப பேஷன்ஸா வெயிட் பண்றாங்க. ஸோ, ஓகே. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, என்னோட எபிலிட்டி மேல, என்னோட ஸ்ட்ரென்த் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ப ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நான் உன்ன பார்த்து நான் நெறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நீ தான் என்னோட ஃபியூச்சர் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நான் இந்த ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு போணும். ஏன்னா, இது ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கலாம். அதனால இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ரிலேஷன்ஷிப்ன்னு நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க மேல நெறைய லவ், கேர், நெறைய பாசம், நெறைய ஒரு பிரியம் நெறைய இருந்துகிட்டு நாளுக்கு நாள் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண நியாயம், நீங்க அவங்களுக்காக நின்ன விஷயங்கள், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்யூஷன் மூலியமா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விஷயம் அவங்கள தினம் தினம் கொன்னுகிட்டே இருக்கு. ஓகே. உங்கள ரொம்ப ரொமான்டிக்கா யோசிக்கிறாங்க. ரொம்ப ரொமான்டிக்கா உங்களோட இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அ அப்போ அவங்க இப்ப இருக்கிற இடத்துல ரொம்பவுமே ஒரு மாட்டிக்கிட்டு இருக்கிற மாரியும், ஒரு மாட்டிட்டு இருக்கிற சூழல்ல அவங்க இருக்கிற மாரியும் நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதோ ஒரு நியூஸ் அவங்க யாருக்காக உங்கள விட்டு போனாங்களோ, அவங்கள பத்தி ஏதோ ஒரு நியூஸ் இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எது உண்மை, எது பொய்ன்னு தெரியுது. மேபி அது தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த நிமிஷம், இந்த செகண்ட் ரொம்ப சந்தோஷமா அவங்கள விட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறது, அவங்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அவங்களால நம்பவே முடியல. ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துரும் இந்த ரிலேஷன்ஷிப்லன்னு ரொம்பவுமே நம்புறாங்க. கிளைம் பண்ணுங்க. கண்டிப்பா 100% இந்த ரீடிங் உங்களுக்கு ஒத்து போயிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம நேம், இனிஷியல் கமெண்ட்ல போட்டு தேங்க் யூ யுனிவர்ஸ், தேங்க் யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க.
ஸோ ஓகே, பைல் 2 ட்ரிபிள் 2. ஸோ உங்கள் பார்ட்னரை கண்ண மூடி உங்கள் பார்ட்னரோட நேமை 3 டைம்ஸ் உங்கள் மனசில் சொல்லிட்டு அந்த பார்ட்னரோட ஃபேஸை மனசில் கற்பனை பண்ணிக்கோங்க. வேற எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் யோசிக்காதீங்க. பைல் 2 ட்ரிபிள் 2 உங்களுக்கான ரீடிங். ஓகே, உங்களோட பார்ட்னர் அல்லது நீங்களோ மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி, இந்த ராசியில ஏதாவது ஒரு ராசியா இருக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ அல்லது அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ அல்லது நீங்களும் அவங்களும் மீட் பண்ணது, நீங்களும் உங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில டேட் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 8, 14, 6, 11, 10, 8 இது இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு விஷயம் எவ்வளோ ரெசனேட் ஆகுது அதை மட்டும் பாருங்க. அவங்களோட நேம் இனிஷியல் KCRTGSH, KCRTAB, ஓகே, LMNOPQR, JKHNYZ, இந்த மாதிரி நேம் இனிஷியல்லாம் உங்களோட இனிஷியல் இருக்கலாம். அவங்க இப்போ ரொம்பவே தன்னோட மனநிலையினாலேயே அவங்க தன்னை ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டேஜில் அவங்க தன்னைத்தானே வச்சிருக்கிறாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக அவங்க ரொம்ப ட்ரெயின் ஆயிருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை. அவங்களோட லைஃப்பில் ஒரு நிம்மதி இல்லை. அவங்களோட லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க உங்களை எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ இப்போ அதே இடத்துக்கு அவங்க வந்து நிற்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க நிற்கும் போது தான் உங்களை எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுத்துனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஸோ இந்த விஷயம் அவங்க மனசை அவங்களே கட்டி போட்டு வச்சிருக்கு. எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண முடியாம, எந்த ஒரு எமோஷனலையும் காட்ட முடியாம ரொம்ப தன்னோட மனசே தன்னை ரொம்ப கட்டி போட்டு வச்சிருக்கு. நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்களோ, அதே அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள்ட்ட ரொம்ப கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கிளியரா உங்கள்ட்ட ஒரு அதாவது கண்ணாபின்னான்னு பேசாம தெளிவா இதுதான் அப்படின்னு உங்கள்ட்ட அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப நினைக்கிறாங்க. ரொம்பவே உங்களை நினைக்கும் போது அன்பு, பாசம் அதெல்லாம் அதிகமா வருது. ஆனாலும் தன்னோட மனசு தன்னையே கட்டி போட்டிருக்க மாதிரி ஒரு சூழல்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்பவுமே உங்களை பேலன்ஸ்டா கொண்டு போகணும், ரொம்ப கேரிங்கா கொண்டு போகணும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு மரியாதை, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களே அவங்களுக்கு மரியாதை கொடுக்காத சூழல்ல நீங்க அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளோ ஒரு பிரியமா அவங்கள பார்த்துக்கிட்ட விஷயம் திரும்ப அவங்க உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே நினைக்கிறாங்க. ரொம்பவுமே ஒரு கேரா உங்களை பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி உங்க மேல ரொம்ப பொசசிவா இருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவா நினைக்கிறாங்க. உங்களை பத்தி நினைக்கும் போது உங்களோட எண்ணங்கள் உங்க மனசுல வரும்போது நீங்க எவ்வளவு பாசிட்டிவான ஒரு பர்சன், எவ்வளவு ஒரு அழகான ஒரு பர்சன், எவ்வளவு வந்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய பர்சன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது. ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன், ரொம்ப கேர் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன்னு நினைக்கிறாங்க. உங்களை ரொம்பவுமே டீப்பா லவ் பண்றாங்க. ரொம்பவுமே ஒரு ஆழமான எண்ணங்கள்ல அவங்க மூழ்கும் போதெல்லாம் உங்களோட முகம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வருது. ரொம்பவுமே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் கொடுக்கணும். ஒரு ஸ்டேபிளான ஸ்டார்ட்டிங் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு குழந்தைத்தனமான ஒரு எண்ணங்களை வந்து அவங்க கொடுக்காம இருந்த விஷயத்த அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் நீங்க ரொம்பவுமே ஒரு இன்னசென்ட்டான பர்சன், ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான பர்சன். பட் ஆனா நீங்க அவங்கள்ட்ட அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைத்தனத்தை அவங்க சரியா புரிஞ்சிக்கல. அவங்க ரொம்பவுமே விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டாங்க. பட் ஆனா இப்ப அந்த குழந்தைத்தனமான மனசை பத்தி அவங்க ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. உங்களோட ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணணும், ஒரு அழகான ஃபேமிலி, உங்களோட ஒரு குழந்தை பெத்துக்கணும், உங்களோட அவங்க சந்தோஷமா ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்பவுமே எமோஷனலா அட்டாச் ஆயிருக்காங்க. ரொம்ப உங்களை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு மனசுல. அதுக்காக அவங்க ரொம்பவுமே கமிட்டடா உங்களுக்கு ஃபுல் கமிட்டட் கொடுக்கணும். எந்த ஒரு டவுட்டும் அவங்க மேல உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. அதுக்காக ரொம்ப மெனக்கெடுறாங்க. ரொம்பவுமே உங்க மேல டிவோட்டடா இருக்காங்க. ரொம்ப பேஷன்ஸா உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. மேபி அவங்க பாஸ்ட்ல உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாம இருந்திருக்கலாம். அது இப்ப அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுக்கும்போது நீங்க அவங்க மேல எந்த ஒரு டவுட்டும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களை ஏமாத்திட்டு ஏதோ ஒரு பொய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு போன விஷயம் அவங்களை ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணுது. ரொம்பவுமே அவங்களுக்கு தான் மேல உள்ள நம்ம நல்ல பர்சன் தானா அப்படின்னு தன்னையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க இப்ப உட்கார்ந்துருக்காங்க. உங்களை ரொம்பவுமே இந்த மாதிரி அவங்க நினைக்க உங்கள்ட்ட அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தன்னோட எண்ணங்களை அவங்கள ரொம்ப கட்டு போட்டு வச்சிருக்கு.
ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ரொம்பவுமே உங்கள கேரா பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான பெர்சனா பார்க்குறாங்க. ரொம்பவுமே ஒரு குழந்தைத்தனமான உங்களோட ஆக்ஷன்ஸ் அந்த 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 ஒரு விதமான விஷயங்கள் அவங்கள ரொம்பவுமே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க உங்களுக்கு சீக்கிரமே ஒரு குட் நியூஸ் குடுக்க போறாங்க. உங்க சைடு உங்கள்ட்ட வரப்போறோம், உங்கள திருமணம் பண்ணிக்க போறோங்கிற மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் அவங்க அவங்க உங்களுக்காக குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இத்தன நாள் நான் என்னோட இதயத்த கேட்டு செய்யல. எல்லாமே நான் வந்து என் மூளைய மட்டும் யோசிச்சேன். பட் ஆனா, இப்ப நான் என் இதயத்த கேட்கும்போது, என் இதயம் உன்ன மட்டும் தான் வேணும்னு சொல்லுதுன்னு நெனைக்கிறாங்க. நான் என்ன இப்ப ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஹீல் பண்ணிட்டு உன்கிட்ட கண்டிப்பா வரேன். அதுவும் குட் நியூஸோட வரேன். உன்ன திருமணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோட வரப்போறேன். அது மட்டும் இல்லாம, நான் உனக்கு நீ எனக்கு எந்த அளவுக்கு கேர், அன்பு குடுத்தியோ, அதே அளவுக்கு கேர், அன்பு குடுத்து, உனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு குடுக்க போறேன்னும் நெனைக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. பைல் 2 222 கிளைம் பண்ணுங்க. உங்க பார்ட்னரோட நேம் இனிஷியல் கமெண்ட்ல போடுங்க. ஓகே. அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஈகோவா, எந்த அளவுக்கு ஒரு ஸ்டபனா, எந்த அளவுக்கு ஒரு செல்ஃபிஷா இருந்தாங்களோ, இப்ப அது எல்லாமே போயிடுச்சு. கண்டிப்பா நீங்க தான் அவங்களோட விஷ். அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம்னு இருந்தா, அது நீங்க மட்டும் தான் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஐ லவ் யூ. நான் உன்ன ரொம்பவுமே விரும்புறேன். நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. தினம் தினம் உங்கள நெனச்சு ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. இப்ப அவங்க குடும்பத்துல இருக்கிற விஷயம் ஒரு கார்மிக் லெசனா நெனைக்கிறாங்க. ஒரு கார்மிக் பேட்டர்ன்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. சீக்கிரமே ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுது. சீக்கிரமே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் குடுக்க போறாங்க. உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறாங்க. நான் உன்ன எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துனேனோ, அதே கஷ்டம் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது இப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவலா நெறைய குரோத் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான கனெக்ஷன் உங்களோட ஃபேமிலி கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நெறைய ஷேர் பண்ணி, நெறைய பாசிட்டிவ் எனர்ஜிய கிளைம் பண்ணுங்க. கண்டிப்பா இது 100% உங்களுக்கு சூட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி சூட் ஆயிருந்ததுன்னா, எஸ், எஸ், எஸ் அப்படின்னு கமெண்ட்ல போட்டு பாசிட்டிவ் எனர்ஜிய கிளைம் பண்ணுங்க.